உலகின் தலைசிறந்த கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர் வில்லியம் ஒய்பர்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1904 ஜனவரி 21 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய நார்த் ஏர்ஷையரில் இருக்கிற கில்பர்னியில் ஜான் ஒய்பர்ஸுக்கும் எவலின் போவல் லீ ஒய்பர்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் சர் வில்லியம் லீ ஒய்பர்ஸ். இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக கில்பர்னியிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சர்ச்சில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் ஒய்பர்ஸ் பிறந்த பிறகு ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற கில்லஸ்பி யுனைடெட் ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டுக்கு இவருடைய அப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க. இதன் காரணமாக வில்லியம் ஒய்பர்ஸோடைய அப்பா இவருடைய குடும்பத்தை இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய நார்த் ஏர்ஷையரில் இருக்கிற கில்பர்னியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற 182 ஒயிட் ஹில் ஸ்ட்ரீட்டுக்கு இடம்பெயர்ந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கு தான் வில்லியம் ஒய்பர்ஸ் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1909 வில்லியம் ஒய்பர்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக கிளாஸ்கோவுடைய டென்னிஸ் டவுனில் இருக்கக்கூடிய டென்னிஸ் டவுன் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து வில்லியம் ஒய்பர்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை வில்லியம் ஒய்பர்ஸ் படித்து வந்தாங்க. மேலும் ஃபிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் வில்லியம் ஒய்பர்ஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1914 இவருடைய 10 வயதில் வில்லியம் ஒய்பர்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து வில்லியம் ஒய்பர்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே வில்லியம் ஒய்பர்ஸ் கிளாஸ்கோவுடைய டென்னிஸ் டவுனில் இருக்கிற டென்னிஸ் டவுன் பிரைமரி ஸ்கூலில் படித்தாங்க. இப்போ அதே கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது வில்லியம் ஒய்பர்ஸ் சயின்ஸ் அறிவியல்னு அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜுவாலஜி அண்டு பயாலஜி அதாவது விலங்கியல் உயிரியல் இந்த 2 பாடங்களை அதிக ஆர்வத்தோட வில்லியம் ஒய்பர்ஸ் படித்து வந்தாங்க. இதே சமயம் விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல வில்லியம் ஒய்பர்ஸுக்கு அதிகமான ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாகவே நிறைய விலங்குகள் பற்றி வில்லியம் ஒய்பர்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் வில்லியம் ஒய்பர்ஸ் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தும் இவருடைய உயர்கல்வியின் போதே படித்து வந்தாங்க. இதன் மூலமாகவே மெல்ல மெல்ல வில்லியம் ஒய்பர்ஸுக்கு இந்த வெட்டரினரி சயின்ஸ் அப்படின்ற கால்நடை அறிவியல் அதில் ஆர்வம் ஏற்படுது. மேலும் வில்லியம் ஒய்பர்ஸ் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வெட்டரினரி மெடிசன் கால்நடை மருத்துவம் படிக்கணும் அப்படின்றது தான் வில்லியம் ஒய்பர்ஸோடைய எண்ணமாகவே ஏற்படுது. இந்த நிலையில் 1921 இவருடைய 17 வயதில் வில்லியம் ஒய்பர்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஒயிட் ஹில் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ வெட்டரினரி காலேஜ் இது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடையது. இது இன்னைக்கு கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே 1921 கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்காக வில்லியம் ஒய்பர்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி கால்நடை மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வில்லியம் ஒய்பர்ஸ் ஒரு வெட்டரினரி சர்ஜன் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்றது இவருடைய எண்ணமாக மாறிடுது. இதன் காரணமாக கால்நடை அறுவை சிகிச்சை குறித்த அந்த மருத்துவ கல்வியை வில்லியம் ஒய்பர்ஸ் படித்து வந்தாங்க. இதே சமயம் யுனைடெட் கிங்டமில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் அப்படின்ற கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி மெடிசனில் இவருடைய மெடிக்கல் ஸ்டடீஸை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் மாதிரி. ஆனால் அதனுடைய மெம்பர்ஷிப் பெறுறதுக்கு அதுக்குண்டான எக்ஸாமினேஷன்லாம் அட்டன் பண்ணணும். இதுக்குண்டான ப்ரிப்பரேஷனில் வில்லியம் ஒய்பர்ஸ் ஈடுபட்டு 1925 அந்த எக்ஸாமினேஷனையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய 21 வயதில் அந்த 1925 யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி மெடிசனில் இருந்து இவருடைய மெடிக்கல் ஸ்டடியை முடிக்கிறாங்க. மேலும் இவர்
ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் பெற்றுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் எம்ஆர்சிவிஎஸ் அப்படின்ற அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1925ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் இவருடைய 21 வயதில் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் கிளாஸ்கோலையும் இருக்கக்கூடிய ஒரு வெட்டரினரி ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணி மெடிக்கல் ரெசிடெண்ட்டாக இவருடைய மருத்துவ பயிற்சியை பெற தொடங்குறாங்க. அதாவது வில்லியம் வைப்பர்ஸ் மருத்துவம் படித்து குறிப்பாக அந்த கால்நடை அறுவை சிகிச்சையில் மெம்பர்ஷிப் பெற்ற உடனே இவர் ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த ஆடு மாடு இது மாதிரி விலங்குகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயுற்ற விலங்குகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் வைப்பர்ஸே விலங்குகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் வில்லியம் வைப்பர்ஸ் ஒரு வெட்டரினரி சர்ஜனாக கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டரினரி ஹாஸ்பிட்டலில் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா 1926 இந்த காலகட்டத்தில் வில்லியம் வைப்பர்ஸ் ஒரு வெட்டரினரி சர்ஜனாக இவருடைய தகுதியை பெற்று ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராக கிளாஸ்கோவிலேயே ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே வரக்கூடிய கால்நடைகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1927ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் டிக் வெட்டரினரி காலேஜ் அங்கே இது இன்னைக்கு ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இவருக்கு ஒரு ஸ்டாஃபாக வேலை கிடைக்குது. ஸோ இதுக்காக 1927ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோலேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு வில்லியம் வைப்பர்ஸ் போயிடுறாங்க. அங்கே போய் வில்லியம் வைப்பர்ஸ் அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸ் அங்கே ஒரு ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணி இவருடைய டீச்சிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அங்கே கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் ஸோ அவங்களுக்கு வில்லியம் வைப்பர்ஸ் கால்நடை மருத்துவத்தை கற்பித்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 1929 வரைக்கும் இந்த பொறுப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸ் அங்கேருந்து விலகிடுறாங்க. ஸோ 1929ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலேருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே வில்லியம் வைப்பர்ஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த கிளாஸ்கோவில் இவருடைய அந்த சிறிய மருத்துவமனையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க. குறிப்பாக 1930களுக்கு பிறகு வில்லியம் வைப்பர்ஸ் கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த நோய்களினுடைய சிகிச்சை முறைகள் இதெல்லாமே மேம்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில் வில்லியம் வைப்பர்ஸ் ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வெட்டரினரி சயின்ஸுக்கு இந்த க்ளோஸ் சர்க்கியூட் அனஸ்தெட்டிக் அப்படின்ற அந்த ஒரு முறையை கொண்டு வராங்க. க்ளோஸ் சர்க்கியூட் அனஸ்தெட்டிக் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மயக்க மருந்து இருக்கு, ஒரு கால்நடைக்கு இப்போ ஒரு ஆடோ மாடோ அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மயக்க மருந்து கொடுப்பாங்க. அப்படி மயக்க மருந்து கொடுக்கும்போது அது மயக்க மருந்தை சுவாசித்து அந்த ஒரு கால்நடை மயக்கம் அடையும். அதுக்கப்புறம் அது வெளியிடக்கூடிய அந்த மயக்க மருந்தை சுவாசிச்ச அந்த ஒரு வாயு அது கார்பன் டை ஆக்சைடு கலந்த நச்சு வாயுவா வெளியே வரும். ஸோ அதை மறுபடியும் சுத்தப்படுத்தி அதே மறுபடியும் நல்ல காற்றா அதை மாற்றி மறுபடியும் அந்த அனஸ்தீசியா கேஸை அந்த விலங்குகளுக்கே மறுபடியும் செலுத்துறது. ஸோ இது மாதிரி ஒரு சுழற்சியாக பண்ணுறது தான் இந்த க்ளோஸ் சர்க்கியூட் அனஸ்தெட்டிக் அப்படின்ற ஒரு முறை. அதாவது இப்போ ஒரு மயக்க மருந்து கேஸாக குளோரோஃபார்ம் கேஸாக இப்போ ஒரு மாடுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மாடு அந்த குளோரோஃபார்மை நுகர்ந்த பிறகு அது கார்பன் டை ஆக்சைடாக அந்த ஒரு மயக்க மருந்து வாயுவை வெளியிடும். ஸோ அப்போ அந்த மயக்க மருந்து வாயுவோடு சேர்ந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதை நீக்கிட்டு மறுபடியும் சுத்தமான அந்த மயக்க மருந்தை மறுபடியும் அந்த மாடுக்கு செலுத்துறது. ஸோ இதுதான் க்ளோஸ் சர்க்கியூட் அனஸ்தீசியா அப்படின்றது, க்ளோஸ் சர்க்கியூட் அனஸ்தெட்டிக் அப்படின்றது. இதை வெட்டரினரி சயின்ஸுக்கு கால்நடை அறிவியலுக்கு வில்லியம் வைப்பர்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் வைப்பர்ஸ் இன்னும் கூடுதலாக 1935 காலகட்டங்களில் பல்வேறு விதமான இந்த கால்நடை மருத்துவத்தில் கால்நடைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை கண்டறிஞ்சு அதுக்குண்டான சிகிச்சை முறைகளை மேம்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் இவருடைய 35 வயசில் மேரி மெக்லீன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மேரி மெக்லீன் அப்படின்றவங்களும் ஒரு வெட்டரினரி கிராஜுவேட்டாக இருந்தாங்க, அதாவது கால்நடை மருத்துவம் படித்தவங்களாக இருந்தாங்க. ஸோ அவங்கள
இவங்களை 1939ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு வில்லியம் வைப்பர்ஸுக்கும் இவருடைய மனைவியான மேரி மெக்லேன் வைப்பர்ஸ் இவங்க 2 பேருக்குமே ஜேனட் வைப்பர்ஸ் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது வில்லியம் வைப்பர்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்குது. 1940 காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவே வில்லியம் வைப்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் RCVS அப்படின்ற ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1940 காலகட்டத்தில் வில்லியம் வைப்பர்ஸ் பெறாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து நிறைய இந்த இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் டீம்ஸ் அதை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியில் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் டீம்ஸோடைய வேலை வந்து கால்நடை மருத்துவத்தில் குறிப்பாக கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை டயக்னோசிஸ் வந்து பண்ணுறதுக்குண்டான அந்த முறைகளில் மேம்பாடுகளை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறமா அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் அதுலேயுமே வந்து சில மேம்பாடுகளை ஏற்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் டீம்ஸை வில்லியம் வைப்பர்ஸ் வந்து வகுக்க தொடங்கியிருந்தாங்க. இதே சமயம் இந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய வெட்டர்னரி ஸ்கூல்ஸ், நிறைய வெட்டர்னரி ஸ்கூல்ஸ் அதெல்லாமே வந்து ஒரே யூனிவர்சிட்டி சிஸ்டம் கீழே கொண்டு வரப்படுது. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ கீழே அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய வெட்டர்னரி ஸ்கூல்ஸோடைய அந்த சிஸ்டமானது கொண்டு வரப்படுது. இதன் காரணமாக தான் இவர் படித்த கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ் அது வந்து இந்த காலகட்டத்தில் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ கீழே வந்து அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது. ஸோ இது மாதிரி நிறைய கால்நடை மருத்துவ கல்லூரிகள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ கீழே கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் வெட்டர்னரி எஜுகேஷனுக்கு உண்டான ஃபஸ்ட்டு டைரக்டராக 1949ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க. இது வில்லியம் வைப்பர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் வெட்டர்னரி எஜுகேஷனுடைய ஃபஸ்ட்டு டைரக்டர் முதல் இயக்குனராக 1949ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் வைப்பர்ஸ் பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து 45 வயசுக்கு பிறகும் கூட வில்லியம் வைப்பர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BSc படிக்கணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் படிக்கிறாங்க. அது 1951ஆம் ஆண்டு அந்த BScயை இவருடைய 47 வயதில் வில்லியம் வைப்பர்ஸ் முடிச்சிடுறாங்க. மேலும் இதே 1951ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன் இவர் படித்த அந்த யூனிவர்சிட்டி அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜரியாகவே நியமிக்கப்படுறாங்க. அதாவது கால்நடை அறுவை சிகிச்சை பேராசிரியராக 1951ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய வெட்டர்னரி எஜுகேஷனுடைய டைரக்டராகவும் இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இப்போ 1951ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய வெட்டர்னரி சர்ஜரி ப்ரொஃபஸராகவும் நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து 1953ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக வில்லியம் வைப்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவை தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் நோர்மன் டேவிட்சன், அதேமாதிரி இன்னொருத்தர் ராபர்ட் கேம்பல் கேரி, அதுக்கப்புறமா வில்லியம் எம் மிட்சல் அப்படின்னு அதே மாதிரி ஜார்ஜ் மான்கோமெரி. ஸோ இவங்கெல்லாம் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1953ஆம் ஆண்டு இவருடைய 49 வயதில் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSC அப்படின்ற பட்டத்தை கௌரவத்தை வில்லியம் வைப்பர்ஸ் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் குறிப்பாக 1955களில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பில் இன்னொரு வெட்டர்னரி ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து ஈடுபட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணாங்க. பிறகு அந்த வெட்டர்னரி ஸ்கூலில் டீச்சிங் மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சும் வந்து நடக்க தொடங்கியிருந்தது. அதுக்கும் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. குறிப்பாக இவர் கீழே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய புகழ் பெற்றாங்க. குறிப்பாக வில்லியம் வைப்பர்ஸோடைய ஸ்டூடெண்ட்ஸில் சில பேரில் ஜேம்ஸ் W பிளாக் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் ஜேம்ஸ் ஆர்மர், அதே மாதிரி WFH கேரட் அப்படின்னு ஒரு நபர், RJ ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒரு நபர், அதே மாதிரி M மரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிற்காலத்தில் மிகச்சிறந்த கால்நடை மருத்துவர்களாக மாறினாங்க. ஸோ அவங்களுக்கு பேராசிரியராக ப்ரொஃபஸராக வெட்டனரி சர்ஜரி அதாவது கால்நடை அறுவை சிகிச்சை பேராசிரியராக வில்லியம் வைப்பர்ஸ் இந்த காலகட்டத்தில் எல்லாம் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1960 காலகட்டத்தில் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து ஆராய்ச்சி டீச்சிங் ரெண்டையுமே வந்து மிகச்சிறந்த அளவில் கொண்டு போனாங்க. இதனாலே இவர் பல்வேறு வகையில் கௌரவப்படுத்த
செயல்படுத்தப்பட்டு வந்தாங்க. குறிப்பாக 1963ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜரி அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த பதவியில் 1964க்கு பிறகும் கூட வில்லியம் வைப்பர்ஸ் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டரினரி சர்ஜன்ஸ் உடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பில் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து இந்த ஆர்பரிகல்ச்சர் அப்படின்ற மரம் வளர்ப்பு அது தொடர்பான ஆராய்ச்சியில் கூட வில்லியம் வைப்பர்ஸ் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1966ஆம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டம் உடைய குயின் எலிசபெத் II அவங்க மூலமாக 1966ஆம் ஆண்டு வெட்டரினரி எஜுகேஷனுக்காக இவர் ஆற்றின பங்களிப்புக்காக வில்லியம் வைப்பர்ஸ் வந்து நைட் பண்ணப்படுறாங்க. அதாவது 1966ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் வந்து சர் பட்டத்தை பெறாங்க. ஸோ இந்த 1966க்கு பிறகு தான் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து சர் வில்லியம் லீ வைப்பர்ஸ் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் வைப்பர்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு பொறுப்புகளை பெற்றாங்க. குறிப்பாக 1969ஆம் ஆண்டு கிளாஸ்கோ வெட்டரினரி ஃபேக்கல்ட்டி அதனுடைய ஒரு டீனாவே 1969ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1970களில் இந்த வெட்டரினரி சயின்ஸில் ஒரு பயணியராக முன்னோடியாக வில்லியம் வைப்பர்ஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்டு மிக பெரும் கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக இங்கிலாந்துடைய லண்டனில் 6th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. அது வந்து அது வந்து இந்த ஒரு முக்கியமான பிரிட்டிஷ் ஸ்மால் அனிமல் வெட்டரினரி அசோசியேஷன் அவங்க தரப்பிலிருந்து 16வது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆனது இங்கிலாந்துடைய லண்டனில் 1973ஆம் ஆண்டு நடந்தது. அப்போது இந்த ஒரு ஸ்மால் அனிமல் அதே மாதிரி கால்நடைகள் ஸோ அதுக்குண்டான இந்த அசோசியேஷன் வந்து 1973ஆம் ஆண்டு பிளைன் அவார்டை வில்லியம் வைப்பர்ஸுக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா 1974ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸ் இவருடைய 70 வயதில் ரிட்டையர் ஆகுறாங்க. 3 பதவியில் இருந்தும் குறிப்பாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் வெட்டரினரி எஜுகேஷனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் வெட்டரினரி சர்ஜரின்ற பொறுப்பில் இருந்து அதே மாதிரி கிளாஸ்கோ வெட்டரினரி ஃபேக்கல்ட்டி அதனுடைய டீன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து அப்படின்னு இந்த 3 பதவிகளில் இருந்து 1974ஆம் ஆண்டு இவர் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவர் வந்து இன்னும் நிறைய பொறுப்புகளை பெற்றாங்க. அதில் குறிப்பாக வில்லியம் வைப்பர்ஸ் வந்து இந்த ஒரு முக்கியமான ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஸ்டெர்லிங் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங் அங்கே வந்து நஃபீல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு சேர்மன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக இந்த ஒரு காலகட்டத்தில் 1974க்கு பிறகு வில்லியம் வைப்பர்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. இந்த ஆக்வாகல்ச்சர் அப்படின்றது மீன் வளர்ப்பு அதேமாதிரி நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு அது தொடர்பானது. ஸோ அது யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங் அங்கே வந்து இந்த நஃபீல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்வாகல்ச்சர் இருக்குது. ஸோ அங்கே இவர் ஒரு அதனுடைய அந்த நஃபீல்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்வாகல்ச்சருடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கமிட்டிக்கு சேர்மனாக இவர் நியமிக்கப்பட்டு அதுலேயும் மிகச்சிறந்த பணிகளை வில்லியம் வைப்பர் செய்து வந்தாங்க. இதனால் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக 1978ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங் தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரி டாக்டர் ஆஃப் எல்எல்டி ஆனது வழங்கப்படுது. எல்எல்டி அப்படின்னா லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் உள்ளடங்கியது தான் இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற எல்எல்டி. ஸோ இந்த ஹானரி டிகிரி ஆஃப் எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் 1978ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸுக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறமும் கூட இவர் வந்து ஆக்வாகல்ச்சர் இந்த மீன் வளர்ப்பு நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு அதே மாதிரி இந்த ஆர்பரிகல்ச்சர் அப்படின்ற மரம் வளர்ப்பு அதிலெல்லாம் தொடர்ச்சியாக 1980களுக்கு பிறகும் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இவருடைய பணிகளை செஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஹானரி டாக்டர் ஆஃப் வெட்டரினரி மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்ற டிவிஎம்எஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் 1982ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸுக்கு வழங்கப்படுது. இது மாதிரி வில்லியம் வைப்பர்ஸோடைய வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1984ஆம் ஆண்டு வில்லியம் வைப்பர்ஸோடைய மனைவியான மேரி மெக்லின் வைப்பர்ஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இது வில்லியம் வைப்பர்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் வில்லியம் வைப்பர்ஸோடைய
உடல்நிலையும் படிப்படியாக மோசமடையுது. இறுதியாக 1990 டிசம்பர் 15 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1990 டிசம்பர் 15 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் வில்லியம் வைப்பர்ஸ் இறந்து போயிடுறாங்க. வில்லியம் வைப்பர்ஸ் இறந்து போன 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1995ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக வைப்பர்ஸ் சென்டர் ஃபார் வைப்பர்ஸ் சென்டர் ஃபார் ஈக்வைன் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டரானது நிறுவப்படுது. அது வந்து குதிரைகளினுடைய நலத்துக்காக இந்த வில்லியம் வைப்பர்ஸுடைய பேரில் வைப்பர்ஸ் சென்டர் ஃபார் ஈக்வைன் வெல்ஃபேர் வைப்பர்ஸ் சென்டர் ஃபார் ஈக்வைன் வெல்ஃபேர் ஆனது நிறுவப்படுது. மேலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் வில்லியம் வைப்பர்ஸை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய பேரில் வைப்பர்ஸ் மெமோரியல் லெக்சர் அப்படின்னு சொல்லி கால்நடை மருத்துவத்தில் இன்னைக்கு வரைக்கும் இவருடைய பேரில் அந்த வைப்பர்ஸ் நினைவு விரிவுரையானது தொடர்ச்சியாக இன்றைக்கி வரைக்குமே வழங்கப்பட்டு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜேம்ஸ் டபிள்யூ பிளாக், அதுக்கப்புறமா அந்த WFH கேரட், அதே மாதிரி சர் ஜேம்ஸ் ஆர்மர், அதுக்கப்புறம் RJ ராபர்ட்ஸ், அதே மாதிரி எம்மரி, இவங்க எல்லாரும் கூட இந்த ஒரு வைப்பர்ஸ் மெமோரியல் லெக்சரை வந்து கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி வில்லியம் வைப்பர்ஸ் வந்து கௌரவப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ வெட்டரினரி ஸ்கூல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே வில்லியம் வைப்பர்ஸ் வந்து அறியப்பட்டு வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் வைப்பர்ஸ் வந்து இந்த வெட்டரினரி சயின்ஸில் ஒரு பயணியராக இருந்து இந்த வெட்டரினரி மெடிசனில் ஏற்படுத்தின முன்னேற்றங்கள் தான். ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் வைப்பர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.